இந்த ஆன்மீகம் ஏன் முக்கியம், ஏன் என்னை கூப்பிட்டு இதை பற்றி சொல்கிறா, ஏன் பல பேர் இதை பற்றி பேசியிருக்கா, ஏன் நம்ம எல்லாருமே அந்த நிம்மதியை தேடுறோம், அதை மட்டும் சொல்லிடுறேனே. யோக சூத்திரத்தில் ஒரே ஒரு சூத்திரம் இருக்குது. துக்க தௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ சுவாச பிரஸ்வாஷா விக்ஷேப புவஹான்னு சொல்கிறான். ஸோ துக்கம் வரும், தேவையில்லாத ஒரு கஷ்டம், ஒரு சஃபரிங், மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு அவாடா அப்படின்னு இருக்க முடியாது, ஏதோ ஒன்று போட்டு பிசைஞ்சுட்டே இருக்கும். இது துக்கம். தௌர்மனஸ்ய மனசில் சஞ்சலங்கள், தேவையில்லாத சஞ்சலங்கள், அதாவது ஒரு கில்ட்டோ அல்லது ஒரு பயமோ அல்லது கவலையோ அல்லது ஒரு படபடப்போ அல்லது ஒரு கோபமோ ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும்போது மனசுக்கு அது ஒரு அங்கே இருக்க வேண்டாம், அங்கேருந்து நம்ம ஓடி வந்துடணும்னு தோணுறது இல்லையா, வேற ஏதோ ஒன்று நமக்கு ஏங்கி நம்ம அங்கே போகிறோம் இல்லையா, இது ஒரு தௌர்மனசிய அப்படின்னு சொல்லலாம். அங்கமே ஜெயத்துவ இந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும்போது, இந்த எண்ண ஓட்டங்கள், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும்போது உடம்புல ஒரு அஜிடேஷன் இருக்கும். ஒரு படபடப்புனா ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக படபடப்பு ஆகிட முடியும். உடம்பு கிடந்தபடி ஒரு நிதானமாக அப்படி உக்காண்டோமா, தானா ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டா, இடுப்பு ரிலாக்ஸ்டா, கால் ரிலாக்ஸ்டா, கண்ணு கழுத்து இதெல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு தெரியாது. ஏன்னா மனசு எதையோ போட்டு சவைக்கிறது இல்லையா. அப்போ என்ன ஆகும், உடம்பு லைட்டாக ஒரு ஷோல்டர் டைட்னஸ் ஆகும், ஒரு முட்டியில் நம்மளை அறியாமல் ஒரு வலி வர ஆரம்பிக்கும், ஒரு இடுப்புலையோ லோவர் பேக்லேயோ எங்கேயாவது ஒரு நம்மளை அறியாமல் ஒரு டைட்னஸ் உருவாக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அங்கமே ஜெயத்துவ சுவாச பிரஸ்வாஷா, அதாவது இன்ஹேல் சுவாசம், உள் சுவாசமும் வெளி சுவாசமும் யதார்த்தமாக சாதாரணமாக முழுசாக உள்ளே போய் நமக்கு வேணுங்கிற பிராணனை கொடுத்துட்டு யதார்த்தமாக முழுசாக வேண்டாததை வெளியில் கொண்டு வர ஆக்ஷன் ஒழுங்காக நடக்காது. அதனால பிராணன் உள்ளே வந்து சேரறதும் முழுசாக சேராது, வெளியில் போக வேண்டிய கழிவும் முழுசாக போகாது. இந்த மாதிரி 4-5 விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதை போட்டு மனசை இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது மனசுக்கு ஏதாவது ஒரு பழக்கம் வேணும். ஏதாவது ஒரு பழக்கத்தை கொடுக்காட்டி நீங்கள் என்ன ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த பழக்கத்துக்கு போய் அது உட்காந்துடும். ஒரு குட்டி கதை இருக்குது இதில். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கிடைச்சது. அந்த கிஃப்ட் என்னன்னா, இந்த அலாவுதீன் அற்புத விளக்கில் வர அந்த பூதம் மாதிரி ஒரு கிஃப்ட் கிடைச்சது. அந்த பூதம் என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன கேட்டாலும் பண்ணுமா, எதை கேட்டாலும் செய்யுமா, உடனடியாக ஒரு நொடியில் செஞ்சுட்டு வந்துடும். ஸோ அந்த ராஜா பல விஷயங்கள் கேட்குறாரு. நாட்டை நல்லாக்கி கொடு, எதிரியை துவம்சம் பண்ணி கொடு, இதை விளைய வச்சு கொடு, அப்புறம் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி கொடு, கஜானாவை ரொப்பி கொடு, இதெல்லாம் நிறையா கேட்குறாரு. அதெல்லாம் இப்படி செஞ்சுட்டு வந்துடும் அப்படின்னு அவருக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்குது. அந்த பூதத்தை பயன்படுத்தணும்னா நீங்கள் அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், இல்லாட்டி அந்த பூதம் உங்களை சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த நிபந்தனையை ராஜாவுக்கு சொல்லியாச்சு. இப்போ ராஜாவுக்கு இருமுனை வாழா இருக்குது. என்னடா இது, இந்த பக்கம் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் இருக்குது, செய்யாட்டி நம்மளை சாப்பிட்டுடணும் இருக்குது, ஆனால் இது எனக்கு வேண்டாட்டியும் என்னோட கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகாது, என்ன பண்ணுறது? அப்போ ரொம்ப யோசிக்கிறாரு. நாட்டில் இருக்கிற பல வித்தை தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. பல பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒன்றும் வேலைக்காகலை. ஒருத்தர் மட்டும் கடைசியாக வந்து உருப்படியாக ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பூதத்துக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்துருங்க ராஜா. என்ன வேலை? ஒரு பெரிய மரத்தை வெட்டி கொண்டு வந்து பெருசாக அதை நல்லா வழன்னு தேய்ச்சி கொண்டு வந்து நட்டு வைக்க சொல்லுங்க பூமியில். சரிப்பா, அதனால என்ன? அதில் நல்லா எண்ணெயை தேய்ச்சி நல்லா வழுக்கணும், அது வழுக்கு மரமாக அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த பூதத்தை வச்சே பண்ண சொல்கிறார். ஓகே ரைட்டு, பண்ணிடலாம். அதனால என்ன? இப்போ அந்த பூதத்தோட வேலை என்னன்னா, நான் உன்னைய கூப்பிட்டு உனக்கு ஒரு வேலை சொல்லுற வரைக்கும் நீ அந்த மரத்தில் ஏறி இறங்கிண்டே இருக்கணும், இதுதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிடுங்க அந்த பூதத்துக்கிட்ட. சரி சொல்லிடுறேன், நான் கூப்பிட்டதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அடுத்து என்னை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுமே. என்ன சொல்லலாம்னா, நான் உனக்கு வேலை சொல்லும் போதெல்லாம் நீ அந்த வேலையை செஞ்சுட்டு வரணும், நான் உனக்கு வேலையை சொல்லாத போதெல்லாம் நீ இந்த மரத்தில் ஏறி இறங்கிட்டே இருக்கணும், இதுதான் உன்னோட வேலை அப்படின்னு அந்த பூதத்துக்கிட்ட சொல்லிடுறாரு. ராஜாவுக்கு அடி சக்க, இது நல்ல ஐடியா அப்படின்னு தோணுறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த பூதத்தையும் வாங்கின்றாரு. அந்த பூதத்துக்கு இந்த வேலையும் கொடுத்துட்றாரு. அந்த பூதத்தை பயன்படுத்தி நாட்டை சூப்பர் செழிப்பாக ஆக்கிடுறாரு. ராஜாக்கு நிம்மதி, ஹாப்பி, ஹி கோஸ் டு ஸ்லீப் வெரி பீஸ்ஃபுல்லி எவ்ரி டே. கதையை அங்கே விட்டுடலாம். நம்ம அங்கே கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த பூதம் நம்ம மனசு, இந்த பூதத்துக்கு ஒரு பழக்கம் வேணும். அதுக்கு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி அது போகிறதுக்கான ஒரு பழக்கத்தை கொடுக்கலைன்னா அது உங்களை சாப்பிட்டுடும். ஓகே, புரிஞ்சது இல்லையா? என்ன ப்ராக்டிஸ் நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் மனசுக்கு அப்படின்னா, நிறைய சின்ன ப்ராக்டிசஸ் இருக்குது. இது ஒருத்தர் உங்கள் வாழ்க்கை சூழலில் என்ன உங்களால் நல்லா செய்ய முடியுமோ, எதை செஞ்சால் உங்களுக்கு திருப்தியாக நல்லா இருக்கோ அதை முதல்ல லிஸ்ட்டு போடுங்க. ஒரு 20 விஷயம். கௌதம், நீ என்னப்பா லிஸ்ட்டு போடுவா, உனக்கு என்ன 20 விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், காத்தால எழுந்தவனையும் சமையலுக்கு ஒய்ஃப் சமைச்சிடுவா. அவளுக்கு கொஞ்சம் புளி எடுத்து வைக்கிறது, அவளுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து ஊற வைக்கிறது, அப்புறம் அடுப்பை சுற்றி தொடச்சி வைக்கிறது, என்னென்ன பாத்திரம் வேணும், குழந்தைகளுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கான பாக்ஸஸ் ரெடியாக இருக்கா, வாட்டர் பாட்டில் ஃபில்டப்பாக இருக்கா, இதை பார்த்துடுவேன். இது இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். 2வது காஃபி. உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? எனக்கும் பிடிக்கும்.
ஸோ காஃபியை போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும் அப்படின்னா, வீட்டில் எங்கேயானும் ஏதாவது ஒரு கார்னர் அழுக்கா இருக்கா அதை போய் இன்னைக்கு க்ளீன் பண்ணி வைப்போம். ஆனால் டைமர் வச்சுப்பேன் இந்த வாட்சில் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 10 மினிட் டைமர் வைக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு மட்டும் அதை நான் பண்ணிப்பேன். இது 3வது. 4வது, காக்காய்க்கு சாதம் போட ரொம்ப பிடிக்கும். அதனால கார்த்தால காக்காய்க்கு சாதம் போட்டு வரது அந்த வேலையை பார்த்துருவேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு 4 செடி வச்சிருக்கேன். அந்த 4 செடிக்கு தண்ணி விடுறது, இந்த வேலையெல்லாம் ஒரு 10 நிமிஷம் எல்லாமே. வாக்கிங் ஒரு 30 மினிட்ஸ் எவ்ரி மார்னிங். ஈவினிங் ஒரு ஒர்க் அவுட் மாதிரி ஒன்று பண்ணுறேன், அது ஒரு 30 மினிட்ஸ். இதெல்லாம் நான் இப்போ சொல்லும் போது பெரிய பெரிய விஷயமா இருக்குல்ல, ஆனால் நான் தினப்படி செய்யும் போது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் டக்குன்னு முடிஞ்சிடும். முடியும் போது என்ன ஆகும், ஸோ என் உடம்புக்கு அங்கங்க ரித்தம் இருக்கு. ஒரு ரித்தம்லேயே இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு வேலையை செஞ்சேன்னா திருப்பி என் பாடி அந்த ரித்தமுக்கு வந்துடும். ஒருவேளை 12 மணி ரித்தம் செய்ய முடியல அப்படின்னா 3 மணிக்கு ஒரு ரித்தம் ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு ஆக்ஷன் இருக்கும். 3 மணியோட செய்ய முடியல 6 மணிக்கு ஒன்று இருக்கும். 6 மணியோட செய்ய முடியல 9 மணிக்கு ஒன்று இருக்கும். உடம்பு எங்கேயாவது கட் அவுட் ஆயிட்டாலே அடுத்தடுத்து ஒரு ரித்தம்குள்ள அது வரத்துக்கு நமக்கு ஈஸியாக ஒரு ட்ராக் பண்ணி கொடுத்துட்டோம்னா இந்த மனசும் உடம்பும் நம்மளை பிடிச்சிக்காது, அது அதோட வேலையை பிடிச்சிக்கும். நமக்கு நம்ம வேலையை செய்யணுங்கும் போது அந்த மனசையும் உடம்பையும் பயன்படுத்திக்கலாம். மற்ற நேரங்களில் அது மாட்டு போட்டபடி கிடக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு 10 வேலை மட்டும் லிஸ்ட் பண்ணுங்க. உங்களால் என்ன செய்ய முடியும் அதான் ஃபர்ஸ்ட். 2வது, இதுக்கு பணம் எதுவும் செலவழிக்க கூடாது. புதுசாக இதை வாங்கினாதான் நான் இது செய்வேன்னா அந்த ஐட்டம் லிஸ்ட்டில் அலோடு கிடையாது. 3வது, நீங்கள் செய்கிற செயல் வேற யாரையாவது சார்ந்து இருந்ததுன்னா அந்த செயல் இந்த லிஸ்ட்டில் இடம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல செய்ய முடியணும். இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு 10 விஷயம் மட்டும் லிஸ்ட் போட்டுக்கோங்க. இதில் கார்த்தால என்ன செய்ய முடியும், மத்தியானம் சாயங்காலம் நைட் என்ன செய்ய முடியும், இதை மட்டும் பிரிச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற கமெண்ட்டை பார்த்து தான் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதனால தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு வராமல் போயிடும். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.